காஞ்சிபுரத்திலிருந்து KN மூர்த்தி. கோடை காலங்கள்ன்றது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்கள் வந்து மிகவும் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த வெப்பம் வந்து ஏப்ரல், மேல வந்து கத்திரி வெயில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான தாக்கங்கள் இருக்கக்கூடிய வெப்பம் நம்மளுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில குளிர்ச்சியான பொருட்கள், நீர்மோர், வெந்தயம், கீரைக்காய் இது போன்ற பொருட்களையும் பழ வகைகளையும் சாப்பிட்டு நம்மளுடைய உடம்புல இருக்க வெப்பத்தை வந்து தணித்து கொள்ள வேண்டும். பூமி வந்து தன்னைத்தானே வெப்பமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் ஒரு மரம் வெட்டினா 100 மரம் வைப்பாங்க. இன்றைக்கு காலகட்டங்களில் வந்து நெடுஞ்சாலை துறைகளும் மற்றும் பொதுமக்களும் மரங்களை வைப்பதே வந்து ஒரு வாடிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றது ஒரு அன்பான வேண்டுகோள். மரம் அதிகமாக இருந்தால் வெப்பத்தினுடைய தாக்கங்கள் குறையும். வெப்பத்தினுடைய தாக்கங்கள் குறையும் பொழுது மனிதனுடைய இயற்கையான உடலில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து சுரக்காம இருக்கும். நல்ல ஒரு காத்தோட்டமா இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆக்சிஜனும், ரெண்டாவது வந்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கங்களும் மிக 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 குறையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து குறைஞ்சது ஒரு முதியோர்கள் 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வெளியிலே வந்து முக்கியமான சூழ்நிலைகள்ல வெளியில பயணிக்கணுமா, அப்படி இருக்கும்போது கையில கொடையோ அது போன்ற தண்ணீர் பாட்டில் மிக மிக அவசியமாக எடுத்து செல்ல வேண்டும். வெளியில போகும்போது தன் வீட்டில் இருக்கிறவருடைய சொல்லிட்டு போனோம், இது மாதிரி நான் வெளியில போறேன். ஏன்னா வெயிலுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும்போது முதியோர்களுக்கு தலை சுத்தல் ஏற்படும். அப்படி தலை சுத்தல் ஏற்படும் பொழுது அவங்கள வந்து பாதுகாத்ததுல நம்மளுடைய வீட்டுல சொல்லிட்டு வரதுனால எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது போன்ற மரங்கள் நிறைய நட்டு பூமியை வெப்பமாக்காம இருக்கணும். இனி வரும் இளைஞர் தலைமுறைகள் பிறந்த நாள் அப்போ ஒரு மரம் நட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பூமி தன்னைத்தானே அதிகமாக வெப்பமாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வெப்பம் டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது. இனி அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீர்மோர், கூழ், அதே போன்று வந்து பழ வகைகள், ஜூஸ் வகைகள், லெமன் ஜூஸ் இது போன்ற நிறைய அருந்தனோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை தணிக்கிறது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள்.